ஏய் யாரா நீங்களா? ஏன்டா என்னைய பத்தி இப்படி வயிறறிஞ்சு பொறாமப்பட்டே சாவுறீங்க? நான் கஷ்டப்படுறேன், ராப்பகலா உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன். இதுல உங்களுக்கு என்னடா வந்தது? ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. இங்க யார் எது வேணாலும் சொல்லட்டும், ஆனா நம்ம செய்யற வேலையை நம்ம கண்டினியூஸா செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய வரக்குள்ளதான் 1000 பேர் 1000 விதமா பேசுவாங்க. ஆனா அது எல்லாத்தையும் பொறுப்பெடுக்காம ஐ டோன்ட் கேர்னு நம்ம வேலையை நம்ம கரெக்டா பார்த்தாலே இங்க எல்லாம் சரியா தான் நடக்கும். அடுத்தவனை பத்து வயிறு எரிஞ்சு பொறாமப்பட்டு அவங்க கூட போட்டி போடுறதுனால இங்க என்னத்தை வாரி கட்டிட்டு போறோம் சொல்லுங்க? ஒண்ணு மட்டும் சொல்றேங்க, அடுத்தவங்களை பத்து போட்டி போடலாம், ஆனா அவங்களை பார்த்து வயிறு எரிஞ்சு பொறாமப்பட்டு போட்டி போடுறதுனால இங்க ஒரு பிரயோஜனமுமே கிடையாது. ரீசெண்ட் டேஸ்க்கு முன்னாடி நம்ம சிதம்பரம் பாம்பன் சுவாமிகள் ஆலயத்துல கந்தசஷ்டி பெருவிழா ரொம்பவே கோலாகலமா பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சது. இதுல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்துகிட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க. இது வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட 450 பேருக்கு மேல இலவசமா வேல் கொடுத்து முடிச்சிருக்கோம். இந்த தடவையும் அதே மாதிரி முருகனுடைய வேல் மட்டும் இல்லாம முருகனுடைய சிலையுமே இலவசமா எல்லாருக்குமே தரப்போறோம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கந்தசஷ்டி பெருவிழா அன்னைக்கு ஏதாவது ஒன்னு வித்தியாசமா பண்ணணும் அப்படின்றதுனாலே இந்த தடவை சாமியை தரிசனம் பண்ண வந்த குட்டி முருகன்களுக்கெல்லாம், அதாவது கோவிலுக்கு சாமியை தரிசனம் பண்ண வந்த குட்டி பசங்களுக்கு எல்லாம் கந்தசஷ்டி புத்தகத்தை இலவசமாய் கொடுத்துட்டு வந்தோம். இதுல ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? அங்க வந்திருந்த குட்டி பசங்க பொண்ணுங்க எல்லாம் எங்களுக்கும் அந்த புத்தகம் வேணும் அப்படின்னு சொல்லவும், சரி அப்படின்னா முதல் பக்கத்தை படிச்சு காட்டுங்க உங்களுக்கும் தரேன்னு சொல்லவும் என்னை சுத்தி அவ்வளவு சின்ன பசங்க உட்காந்துக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கக்குள்ள முருகனி சின்ன பசங்க வடிவுல வந்து என் பக்கத்துல உட்காந்து கந்தசஷ்டியை படிச்சு காட்டின மாதிரி இருந்தது. 1000 பேர் 1000 சொன்னாலும் நம்ம வேலையை கரெக்டா பார்க்கணுங்க. இதெல்லாம் என்னை சார்ந்த ஒரு சில பேருக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. யார் வேணாலும் எப்ப வேணாலும் என்னைய பாத்தீங்கன்னா கந்தசஷ்டி புத்தகம், வேல்மாறல், சண்முக கவசம், முருகன் பதிகத்தெல்லாம் இலவசமாவே கேட்டு வாங்கிக்கோங்க. தயவு செய்து வாங்கினவங்களே திரும்ப திரும்ப வந்து கேட்டு வாங்காதீங்க. இதெல்லாம் நானுமே வெளியில காசு கொடுத்து வாங்கி தான் உங்களுக்குமே தரேன். முருகனுடைய சிலையும் வேலும் எப்ப தரேன்றத சொல்றேன். மறக்காம தொடர்ந்து வீடியோவை பாருங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம் தான் காட்ட வேண்டும். என்ன சத்தம்? சங்கு சத்தம். சங்கா?